ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் வசனங்கள் 3, 4, 5 வாசிக்க கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. 4வது வசனத்தை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும். பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள். அது நிமித்தமாய் நாம் தாழ்த்தப்பட்டவர்களாகவே இன்னும் இருக்கிறோம், மற்றவர்களுக்கு முன்பதாக காட்சியளிக்கிறோம். அந்தந்த காரியத்தில் பள்ளமாய் உங்களை தாழ்மைப்படுத்துகிற காரியங்களை இந்த மாதம் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா, உங்களை மகிமைப்படுத்த போகிறார். மனிதனுடைய எண்ணமே என்றுமே, மனிதனுடைய எண்ணங்களே என்றுமே கீழ்த்தரமானது. பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் சொல்லுவாங்க, எனக்கு வேற என்ன வேணும், கட்டிக்க ஒரு புடவை, குடிக்க ஒரு கப்பில் கூழ், ஸ்தோத்திரத்தோடு நான் போய் சேர்ந்துருவேன்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? கட்டிக்க ஒரே ஒரு புடவை, அதை துவைச்சி காய போட்டு திருப்பி கட்டிக்குவேன், ஒரு டம்ளரில் கூழை கொடுத்தா மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு பூஸ்டித்த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லுவேன். எனக்கு அதுக்கு மேலெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதாவது கிடைச்சா பரவாயில்ல, இவ்வளோதான் மனிதனுடைய எண்ணம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு, பள்ளம் உயர்த்தப்படும். ஆமென். இன்னொரு இடத்துல அதே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மனிதனே பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதே போல உன் நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகள் மிகவும் பெரியதாக உயர்ந்தவைகள். ஆண்டவர் உங்களை பற்றி ரொம்ப அதிகமாக உயர்வாக எண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை உங்களை பெற்றவங்க கூட இவன் ஒரு மக்கு, இவன் ஒரு சோம்பேறி, இவன் ஒரு பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு பல எண்ணங்களை உங்களுக்கு விரோதமாய் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களை பற்றி உயர்ந்த எண்ணங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாள் ஒரு இடத்துல சொல்றாங்க, கர்த்தர் இந்த அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். ஆமென். பிரபுக்களோடும் ராஜாக்களோட உட்கார வைத்தார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தின்னு சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்கள் பள்ளம் உயர்த்தப்படும். எண்ணி பார்க்காத உயரங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் அழகு பார்க்க போகிறார். 2வது சொல்றாரு, சகல மலைகளும் மலையும் குன்றும் தாழ்த்த. இது எதுக்காக அப்படின்னா, லூசிபர் கர்த்தருடைய தூதனாய் இருந்தவன் மேட்டிமை அடைந்த போது பிசாசானவனாய் அவன் கீழே விழுந்து போனான். மேட்டிமை நம்மை கீழே விழத்தள்ளும், எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிற சுபாவம். இது மனுக்குலத்துக்கு மிகப்பெரிய எதிரி. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மேட்டிமை என்ன இருந்துச்சுன்னா அதை நான் என்ன பண்ணிடுவேன், தாழ்த்தி போட்டுருவேங்கிறார். இந்த மாதம் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். மேட்டிமை எண்ணத்தை அனுமதிக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையை விட்டு அதை அப்புறப்படுத்த வேண்டும். மன தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். 2வது, பயத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. பயம் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களில் எபிரேய வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பார்க்குறோம், பில்லி சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், அந்த லிஸ்ட்டில் பயப்படுகிறவர்களும் அவர்கள் நரகம் என்ற கடலில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கும் பயத்துக்கும் ஈக்குவல் பவர். உங்களை ஆண்டவர் விட்டு அது பிரிச்சிடும். சும்மாவே பயந்து அலையக்கூடாது. புரிஞ்சுக்குங்க, மனுஷனுக்கு பயம் என்பது இருக்க வேண்டும், அது ஒரு அளவோடு இருக்க வேண்டும். அளவு கடந்த பயம் பிசாசிட்டேருந்து வருது. யோபு பயந்தார், வாழ்க்கையை இழந்தார்.
நம்ம பயப்படக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். மேட்டிமையை அப்புறப்படுத்தணும், பயத்தை அதிகப்படியான பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. மூன்றாவது, பிறரை பழி சுமத்தக்கூடாது. எளிதாக என்ன பண்ணுறாங்க, நான் 2 கண்ணால் பார்த்தேன்னு போய் சொல்லிடுறாங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாங்க. ஒருவேளை நீங்கள் 2 கண்ணால் பார்த்துருந்தாலும் சரி, அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணும், மூடும். அதை மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். புறங்கூறக்கூடாது. இதெல்லாம் நமக்குள்ளார இந்த மாதம் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியம். பயத்தை அப்புறப்படுத்தணும், மேட்டிமையை எடுத்து போடணும், பழி சொல்லக்கூடாது, புறங்கூறக்கூடாது. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது பள்ளம் உயர்த்தப்படும். எத்தனை பேர் செய்ய போறீங்க? அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், கோணலானது செவ்வையாகும், கரடு முரடானது சமமா. கோணலானது செவ்வையாகும், இதை நம்ம சற்று தியானிக்க போகிறோம். அதே ஏசாயா புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போமா? ஏசாயா 45 முதல் 2 வசனங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவருடைய திட்டமே குரூக்கடா இருக்கிறத ஸ்ட்ரைட்டா ஆக்கிறது. பெண்டு எடுக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு ஆமேன். வளைஞ்சு நெளிஞ்சு சரி பண்ணி என்ன பண்ணுறாரு, நேராக்கிறார். எப்படி அப்படின்னா, அந்த முதல் வசனம் தான் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. ஒரு அல்லேலூயா. சத்துருவானவன் என்ன பண்ணுகிறான், நம்ம முன்னேறக்கூடாதபடி நிறைய வாசல்களை அடைக்கிறான். என்ன முயற்சித்தாலும் முடியாதபடிக்கு, தோற்று போகும்படி, வெக்கப்பட்டு போகும்படி, அவமானப்படும்படி எல்லா வாசலையும் லாக் பண்ணி, நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு பாட்டு பாட வைக்கிறேன். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் வாசல் கதவுகளாம் உடைக்க போகிறார். எங்கே போட்டிருக்கு பைபிளில்? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து. நானா சொன்ன மாதிரி நீங்க கற்பனை பண்ணக்கூடாது, கர்த்தர் கதவை உடைக்க போறார். பைபிள் சொல்லுது, வெண்கல கதவுகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, உடைப்பார். ஏன்? இது இருந்தா தானே பூட்டுவ சாத்தானே, என் பிள்ளை வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுப்ப, அதனால உடைக்கிறேன்னு உடைக்கிறார். அதுக்கு அடுத்தது பாருங்க, இருப்பு தாழ்பாள்களை முறிச்சு போடுறார். அப்படின்னா என்னன்னா, ஒரு வயலண்டா ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் இந்த மாதம் நொறுங்க போகிறது. அதுதான் கோணலானது செவ்வையாகும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, ஜாதிகளை கீழ்ப்படுத்துவாராம். இந்த 1ஆம் வசனம் மேலே இருந்து பார்க்கும்போது, கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை என்ன பண்ணுவேன், கீழ்ப்படுத்து. ஜாதிகள்னா தேசங்கள். கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா ஒரு கூட்டமான ஜனம் எழும்பினாலும் தேவன் அதை என்ன பண்ணுவார்னா, அப்படியே ஒரே அடக்கி போட்டுருவார். ஆமென். இதெல்லாம் நீங்க நம்பணும். அந்த தேவைகளை காட்டிலும் பாடும்போது நான் உணர்ந்து பாடுறேன். என்னன்னா, நான் இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டேன். என் லைஃப்ல எங்கெங்க உடைக்க போறாரு, எங்கெங்க திறக்க போறாரு, என்னென்ன பண்ண போறாரு, அதை நினைச்சிட்டு பாடுறேன். ஜான் ஜெபராஜ் மாதிரி பாடணும்னு நினைச்சிட்டு பாடல. இதுதான் ரகசியம். நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது ஏதோ ஒரு மனுஷனையும் மியூசிக்கையே வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாடினீங்கன்னா அழகாக இருக்குமே தவிர ஒன்றும் நடக்காது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை கர்த்தர் செய்து முடித்ததை கற்பனையில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு ஒரு வெறி எடுத்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, வெரி குட்டாக நடக்கும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாக்களை கீழ்ப்படுத்துவார், ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். நமக்கு முன்படி ஏற்கனவே டெவலப் ஆனவங்க, எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க யார் வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நான் தான் அவங்கள மேற்கொள்ள போகிறேன். இந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள வரணும். அதுதான் கோணலானதை செவ்வையாக்குகிறார். கோணலானதை செவ்வையாக்குகிறார். இன்னைக்கு நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. சில பேர் முயற்சி எடுக்காமல் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனால் அநேகர் முயற்சி எடுக்கிறோம் முன்னேறதுக்காக, பிழைக்கிறதுக்காக. ஆனால் நடக்க மாட்டேங்குது, சோர்ந்து போகிறோம். அவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார், இல்லைப்பா நான் உனக்காக இதெல்லாம் செய்ய போகிறேன். கீழ்ப்படுத்துகிறாரு, அப்புறம் வாசல்களை திறக்கிறாரு, அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா வலது கையை பிடித்து கொள்கிறார். எதுக்காக?
எதுக்காக? நீ தனியாக இல்லை, நான் உன் கூட இருக்கேங்கிறத புரிய வைக்கிறதுக்காக. ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்துகிற மாதம். எதை பிடிச்சி நடத்த போறாரு? நம்முடைய வலது கையை பிடிச்சி அவர் என்ன பண்ண போறாரு? நடத்த போகிறார். இந்த கோணல் செவ்வையாகிறதை குறித்து இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போஸ்தல நடபடிக்கைகள் 15வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தல நடபடிக்கைகள் 15வது அதிகாரம் 16-17 வசனங்கள். எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கோணலை செவ்வையாக்குகிறவர் என்ன செய்கிறாரா? திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன பண்றாரா? மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி செவ்வைப்படுத்துகிறார். தாவீதின் கூடாரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் கிருபையை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மோசேயின் சட்டத்தை யூதர்கள் வெகுவாய் பின்பற்றி வந்தார்கள். லா ஆஃப் மோசஸ். இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ முன்னாடி உள்ள சில வசனங்களை படிச்சீங்கன்னா எதுக்காக இந்த 17ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு புரியும். 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனால் அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது கிருபையா மோசேயின் சட்டமா, இதான் அங்கே பிரச்சனை. இந்த பகுதியை வாசிக்கும் போது நமக்கு அது ரொம்ப இன்வால்மெண்ட் வராது. ஏன்னா இதில் நமக்கு எந்த பாதிப்புமே இல்லை. இந்த பாதிப்பு யாருக்குன்னா, அந்த நாட்களில் இருந்த யூதர்களுக்கும் அந்த நாட்களில் இருந்த யூதர் அல்லாதவர்களுக்கும் தான் பிரச்சனை. எல்லாரும் சபையில் இது மாதிரி கூடி வந்துட்டாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் சொல்கிறாங்க, நாங்களாம் மோசேயின் சட்டத்தின்படி விருத்த சேதனம் செய்திருக்கிறோம், நீங்களாம் வந்து புறஜாதிகள், அப்படின்னா யூதர் அல்லாதவர்கள், நீங்களும் சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் ஏன்னா இன்னும் விருத்த சேதனம் பண்ணலை, எனவே நீங்கள் பண்ணுற ஆராதனை, நீங்கள் பண்ணுற ஜெபம்லாம் எடுபடாது, சட்டத்தின்படி இது தப்புன்னு சொல்லி 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துச்சு சபைக்குள்ளார. அப்போ தான் ஊழியக்காரர்கள் எழும்பி அதை விளக்கம் சொல்லுகிறார்கள். அப்பா யூதர்களே, நீங்கள் மோசேயின் சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னும் சபைக்கு வந்தீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. இங்கே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருக்குமே ஆவியானவர் விருத்த சேதனம் செய்துட்டாரு. இனி இவர்களுக்கு மோசேயின் சட்டம் அல்ல, கிருபையின் ரத்தம் என்று இங்கே விளக்கம் கொடுக்கிறார்கள். அதை சொல்லிட்டு தான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பித்து கட்டினபடி செவ்வைப்படுத்தினபடி ஆண்டவர் இந்த நாட்களிலும் செய்கிறார் என்று முடிக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், சபையில் இப்போ நம்மலாம் பல பேர் இங்கே கூடி வந்திருக்கிறோம். மூத்த விசுவாசிகள், புது விசுவாசிகள், முழுசாக ரட்சிக்கப்பட்டவங்க, பாதி ரட்சிக்கப்பட்டவங்க. வீட்டுக்கு போனோன்னே பொட்டு வச்சுக்குவாங்க, இங்கே வந்தோன்னே பொட்டை கழட்டி கையில் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கிட்டு வெளில போனோன்னே அந்த பொட்டை எடுத்து அவங்களுடைய என்னென்னா, இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தோன்னே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பொட்டை எடுத்துட்டேன், வெளில போனோன்னே வச்சுட்டேன். இது ஒரு உதாரணம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் கலந்து தான் இருக்கிறோம். இப்போ யாருங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இப்போ யார் தான் இயேசுக்கிட்ட வந்தவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற பதில் என்னென்னா, இந்த அறகுறையாக இருக்கிறவன் இப்போ தான் எனக்குள்ளே பிறந்திருக்கிறான், அவனுக்காக நான் காத்திருக்கிறேன், அவன் வளர்ற வரைக்கும் அவனுக்கு விட்டுருங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வளர்ந்தவர்கள் வளர்கிறவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு ரொம்ப துன்மார்க்கத்தனமாய் சென்றால், கிறிஸ்துவை மறுதலித்து சென்றால் அவர்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுங்க. விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதே, மிக துணிகரமாய் துன்மார்க்கமாய் நடக்காதேன்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அது உங்கள் கடமை, அதிகாரமாக இல்லை, அன்புனாலே. ஆனால் மற்ற நேரங்களில் அவர்கள் தனக்கென்று வைத்திருக்கிற அந்த பிலாசபி, அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பாலிசியை நாம் குற்றப்படுத்தாமல் இருப்பது நல்லது. சில பேருக்கு முக்காடி போட்டு தான் ஆராதிக்கணும், சில பேர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் குற்றப்படுத்தக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எதுக்காக முக்காடு போகிறோன்னு சொல்லி தரணுமே தவிர, நீ போடாடி நரகத்துக்கு போயிடுவ, சபைக்கே லாய்க்கில்லைன்னு சொன்னோம்னா அது தப்பாயிரும். இதைத்தான் ஆண்டவர் இங்கே
அந்த சபைக்கு விளங்க வைக்கிறார். மோசேயின் சட்டத்தை பிடிச்சிட்டு தொங்காத, நான் கிருபையின் தேவன், புறஜாதியை அனுமதிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ தடுக்காதுன்னு சொல்லி இங்கே ஊழியக்காரர்களை வைத்து சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ நமக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஒரு புது விசுவாசியை நீ குற்றம் சொல்லி அவனை துரத்தி விடாதே. ஆண்டவர் இங்கே நம்மை குற்றவாளியை தீர்ப்பதற்கு சபையில் சேர்க்கவில்லை, பாவியை நீதிமானாய் மாற்ற சபைக்கு கொண்டு வருகிறார். ஒரு நாள் இல்லை, இன்னொரு நாள் புரியும். ஒருவேளை அந்த ஆத்துமா மேலே உங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குன்னு சொன்னால் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, அப்ரோச் தம் வித் அ ப்ராப்பர் சேனல், சரியான முறையிலே அவர்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போங்க. அப்போ பிரச்சனை இருக்காது. அதை தாண்டி அவன் கேட்கலன்னா அவன் காரியத்தை கர்த்தரும் அவனும் பார்த்துக்கொள்ளட்டும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுதான் நல்லது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது இன்று நீங்கள் ஒரு உறுதித்தன்மை எடுக்க வேண்டும். நான் எவரையும் விரல் நீட்டி குற்றம் சொல்ல மாட்டேன், பழித்து பேசி ஜெப குறிப்பு சொல்கிற மாதிரியும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருவேளை அவங்க ரொம்ப எல்லை தாண்டி போகிறாங்கன்னா அதை அணுக வேண்டிய முறையில் அணுகணும். ஒன்று, பக்குவமாக போய் பிரதர் நம்ம சர்ச்சுக்கு வரீங்க, சிஸ்டர் வரீங்க, இது கர்த்தருக்கு விரோதமாக கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படின்னு. அவங்க வந்து போய் அவன் வேலையை பார்த்துட்டா சரி வந்துடுங்க, ஒன்று அங்கே சண்டையெல்லாம் போடாதீங்க. இல்லாட்டி அடுத்தது பாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் எப்படி டீல் பண்ணுமோ டீல் பண்ணட்டும். நீங்களே போய் ஒரு பிரச்சனையை என்ன பண்ண வேணாம், பெருசாக்க வேண்டாம். சபை வளர்ச்சிக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது, சபை வளர்ச்சிக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். எப்போ சில 15ஆம் அதிகாரத்தில் வாக்குவாதம் வந்துருச்சு பாருங்க, ஊழியக்காரங்க விசுவாசம் அந்த 2ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, அதனாலே அவர்களுக்கு பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேம் இருக்கிற அப்போஸ்தலத்துக்கு மூப்பரிடத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நம்மளால முடியலங்கும் போது மேலே போயிடுவோம். மேலனா அத்தாரிட்டி யார் அதுக்கு நமக்கு மேலே இருக்காங்களோ அங்கே போய் அதை டீல் பண்ணுவோம். ப்ராப்பர் சேனல், அதை தான் நம்ம செய்யணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே விழுந்து போன தாவீது கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. இந்த வசனம் 3 தடவை பைபிளில் வந்திருக்கு. இங்கே ஒரு தடவை, ஆமோஸில் ஒரு தடவை, ஏசாயாவில் ஒரு தடவை, மூணு இடத்துல இதே வசனம் வருது. என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, செவ்வைப்படுத்துவேன், சீர்படுத்துவேன். ஏன் தாவீதின் கூடாரம் விழுந்து போச்சு? ஆண்டவர் சொல்ற தாவீதின் கூடாரம் எது அப்படின்னா கிருபை. எத்தனை எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, கிருபை. கிருபைக்கு என்னங்க விளக்கம்? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு, மிகுந்த இரக்கம், அன்லிமிட்டெட் கிரேஸ், ஃபேவர். கிருபைக்கு நிறைய சினானிமல்ஸ் சொல்லிகிட்டே போகலாம், ஒத்த வார்த்தைகள் நிறைய சொல்லலாம். அன்பு, இரக்கம், தயவு, இப்படி கிருபைக்கு மேலே மிகுந்த இரக்கம், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆண்டவர் தாவீதின் கூடாரம்னாலே கிருபையை ஒடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த மோசேயின் சட்டத்தை ஒழித்து கிருபையின் சட்டத்தை இயற்றுகிறார். ஆக்கினை சிலுவையில் அவர் ஏற்றபடினாலே அவரை விசுவசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பல்ல, கிருபையின் ஈவு கொடுக்கப்படுகிறது. இதை இந்த மாசம் நம்புங்க, கர்த்தர் என் மேலே கிருபையா இருக்காரு, நான் வர வர விருத்தி அடைவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கடைசியா பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவீதுகிட்ட ஒரு காரியத்தை வேணான்னு சொன்னார். என்ன காரியம்? தாவீது வந்து, ஆண்டவரே நான் ரொம்ப நேசிக்கிறேன், உமக்கு ஒரு ஆலயம் கட்ட விரும்புகிறேன்னா. ஆண்டவர் சொன்னார், நீ சொல்கிறது கேட்க நல்லா இருக்குப்பா, ஆனாலும் நீ வந்து குவாலிஃபைடு இல்லைன்ட்டார். அவன் உடஞ்சி போயிட்டான். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? ஆமாம், நீ நிறைய பேரை கொலை செஞ்சுருக்கிற, போரில் மட்டும் இல்லை, வாழ்க்கை பயணத்தில் நிறைய பேரை நீ கொலை செஞ்சுட்ட, உன் கையில் ரத்தம் படிந்திருக்குது. என்ன சொல்கிறாரு? இரத்தக்கரை படிந்திருக்குது. அப்போ ஆண்டவர் இந்த கொலையை எவ்வளவு கேர் பண்ணுறார் பாருங்க. அப்போ நீங்களாம் நினைக்கலாம், நாங்களாம் கொலை பண்ணல பாஸ்டர், அது எங்களுக்கு இல்லைன்னு. ஆனால் வசனம் சொல்லுது மத்தேயில, சகோதரனை நியாயமில்லாமல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இப்போ சகோதரனை பகைக்கிறவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு. எதுக்கு அப்புறம் இதை சொன்னார்னா 21க்கு அப்புறம் 22 சொல்றார். 21 வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கொலை செஞ்சா பெரிய பிரச்சனைங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
நீங்கள் உங்கள் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வதே கொலை செய்வதற்கு சமமாக இருக்குன்னு யார் சொல்லியிருக்கா? இயேசு கிறிஸ்துவானவர். இந்த அடிப்படையில் பார்த்தா இங்கே எத்தனை கொலைகாரங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். சகோதரனை பகைச்சி கோர்ட்டில் கேஸ் போட்டவன், சண்டை போட்டவன், கல்லை விட்டு எரிஞ்சவன், அடித்தவன், உதைச்சவன், சபிச்சவன், எத்தனை பேர் நம்ம இங்கே இருக்கிறோம். அப்போ நம்மலாம் யார்? அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர்ஸ் ஸ்பிரிச்சுவல் மர்டரஸ், ஆவிக்குரிய கொலைகாரங்க. கொஞ்சம் சிந்திங்களேன். அப்போ பகைப்பது எவ்வளோ பெரிய பிரச்சனை. பகை நம்ம மனசில் இருக்கலாமா? வாயில் இருக்கலாமா? கிறிஸ்தவத்தில் நம்ம மற்ற பாவத்தையும் சொல்கிறோமே, இதில் வந்து கொஞ்சம் இன்றைக்கி யோசிங்களேன். பகையாளியாக இருந்தால் நீங்கள் கொலையாளி. ஆண்டவருக்கு எல்லாம் ஒன்று தான். உள்ளத்தில் பகையை வச்சுக்கிட்டு நீங்கள் காணிக்கை செலுத்தினால் நான் வாங்க மாட்டேங்கிறார் பாருங்க. 23ஆம் வசனம், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயில், அப்புறம் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அதனால தான் பாஸ்டர் நான் காணிக்கையே போடுறதில்லைங்கிறீங்களா? அப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கனால தான் நான் போடுறதே இல்லை பாஸ்டர். நீங்களும் மனம் திரும்புங்க. சமாதானம் ஆகிட்டு சீக்கிரம் வந்து போடுங்க ஒரு அல்லேலூயா. நான் பல சபைகளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சபையில் பெருசாக வச்சுருந்தாங்க, மீன் தொட்டி மாதிரி. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே எழுதி போட்டிருந்தாங்க, இந்த வசனத்தை எழுதி போட்டிருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதை வேற எழுதி போட்டுட்டு மீன் தொட்டி மாதிரி பெருசாக வேற வச்சுருக்காங்க. அது என்னைக்கு நிரம்புறது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு, பகை சகோதரருக்குள்ளே இருக்க. சாலமோன் தேவாலயம் கட்டின போது ஆண்டவர் என்ன செய்தார்? அதுக்கு முன்னாடி தாவீது ஆண்டவர் ஆலயம் கட்ட வேணான்ட்டார். ஏன்? உன் கையில் ரத்தம் கரை, ரத்தக்கரை இருக்கு. நிறைய பேர் நீ கொலை பண்ணியிருக்க, நீ என்னை நேசிச்சாலும் ஆராதிச்சாலும் நீ கொலைகாரனா இருக்கனால ஆலயம் கட்டக்கூடாதுன்ட்டார். அதுக்கு பதிலாக சாலமுடைய மகன், அவர் பேர் என்னது? சாரி மாற்றி சொல்லிட்டேன். தாவீதுடைய மகன் பேர் என்னது? சாலமோன். சாலமோனை கட்டுன்ட்டார். சாலமோன் தான் ஆலயம் கட்டுறான். ஆலயம் கட்டும் பொழுது அந்த பிரதிஷ்டை ஆராதனையில் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் பாருங்க. 2 நாளாகமம் 7வது அதிகாரம். அடுத்தது வேகமாக வாங்க. 7ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். என் நாமும் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்திலிருந்து செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கும், செவிகள் கவனிக்கும். இந்த ஆலயத்தில் நான் இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது 17, உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகி தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். உன் தகப்பனாகிய தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினபடியே. 2 தடவை தாவீது பேரை கர்த்தரே இங்கே மென்ஷன் பண்ணுறார். சாலமோன், உன் தகப்பன் நடந்த மாதிரி நீ நடந்தீனா உனக்கு எதிரி இருக்க மாட்டாங்க. 2வது சொல்கிறாரு, உன் தகப்பன்கிட்ட நான் பண்ண உடன்படிக்கையின்படியே உன் சிங்காசனத்தை நான் என்ன பண்ணுவேன்? நிலைக்க பண்ணுவேன். தாவீது காலம் கடந்து சென்று விட்டார். தாவீதோடு உடன்படிக்கை செய்தவர் இருக்கிறவராக இருக்கிறார். சாலமோன்ட்ட தாவீது பேரை மென்ஷன் பண்ணி பேசுறாரு. நீ அவன் பிள்ளைங்கிறனால தான் உனக்கு இந்த கிருபையை நான் கொடுத்துருக்கிறேன், அவன்கிட்ட பண்ண உடன்படிக்கையை தான் உன்கிட்ட நான் நிறைவேற்றுகிறாரு. இதுதாங்க தாவீது கொடுக்கப்பட்ட கிருபை. தாவீது இல்லை, ஆனால் அவனோடு செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை இருந்தது. அந்த கிருபையை இந்த மாதம் தேவன் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். கோணலானது செவ்வையாகும்,
தேசங்களை தேவன் கீழ்ப்படுத்துவார். இரவு பகல் பூட்டாதபடி கதவை உடைத்து திறந்து வைப்பார். ஹalleluya. இந்த கோணலானது செவ்வையாகும்னா ஆண்டவர் சொல்ற ஒரு ஆலோசனை, அதை மட்டும் ஒரு 3 நிமிஷம் பார்க்க போறோம். 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். அவர் செவ்வை பண்றதை பத்தி மெசேஜா பார்த்தோம். கோணலானதை செவ்வையாக்குவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? வழியை ஆயத்தப்படுத்தி பாதையை நம்முடைய லைஃப் பகைமையை இன்னைக்கு மறக்கணுங்கிறத பற்றி பேசியிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசிக்கார், கேட்டுக்கிறோம். விட்டு கொடுக்கணும். கேட்குற நேரத்தில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே போல் பகையோடு வாழ கூடாது. மன்னித்து மறக்கணும். அது எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் இன்னைக்கு மன்னிச்சிருங்க. நைட்டுக்குள்ளார கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, வழியை ஆயத்தப்படுத்துப்பா. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஊழியம் செய்ய வந்தபோது அதை தான் பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் பலர் காணப்படுகிறோம். இன்னைக்கு மாற்ற போகிறோம். எனக்கு பிடிக்காது என்பதற்காக விட்டு போக மாட்டேன். கர்த்தருக்கு அது விருப்பம் என்றால் அதை செய்ய முன் வருவேன். 18ஆம் சங்கீதம் 32ஆம் வசனத்தில் 18:32 என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே அப்படின்னு பார்க்குறோம். 18:32 சங்கீதத்தில். அப்போ நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும்னு வச்சுங்க. ஆண்டவரே, இந்த வழியை செவ்வை பண்ண நான் அர்ப்பணிக்கிறேன்னு நிச்சயமாய் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் வருவார். மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்க கிருபை தருவார். மனவியல், மன உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்காட்ரிக்ஸ், ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு கசப்பான காரியங்கள் ஞாபகத்துக்கு வருதுன்னா உங்கள் மனசு ஆறுற வரைக்கும் அந்த இடத்துக்கு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. இல்லை ஏதோ ஒரு ஒரு பாட்டு இல்லை ஒரு இது காதில் கேட்டாலே எனக்கு ஞாபகம் வருதா, அதை அவாய்ட் பண்ணுங்க. நீங்களே பிரச்சனைக்கு என்ன பண்ணுங்க, விலகி போக பழகுங்கள். போய் காயப்பட்டுட்டு வராதிங்க. நிறைய பேர் அறியாமையில் அதை செய்து கொண்டே இருப்பாங்க. போய் காயப்படுவாங்க. நீங்கள் மன்னிச்சிட்டீங்கனால அவன் மன்னிச்சிட்டான்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் மறந்துட்டனால எதிர்பார்ட்டி மறந்துட்டான்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன்னு போகும்போது திடீர்னு அவன் வல்லுன்னு விழுந்துருவான். இவன் என்ன மாறவே இல்லை, இதுக்கு தான் நம்மளால் அந்த பக்கமே வரக்கூடாது, திருப்பி காயத்தோட வரும். வேண்டாம், விட்டுருங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க. பழைய காரியங்களை ஞாபகப்படுத்துகிற இடம், அது நிறம், வாய்ஸு, எந்த மெமரியுமே உள்ளே கொண்டு வராதிங்க. நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ளணும். மனம் என்பது ஒரு பூந்தொட்டி. அதில் அழகான விதைகளை போட்டு தண்ணி ஊற்றி உரம் போட்டிங்கன்னா நல்ல பூக்கள் வரும். அந்த பூந்தொட்டியை குப்பை தொட்டியாக மாற்றிட்டிங்கன்னு வச்சுங்க, நியூஸ் பேப்பரில் வர்றது, டிவியில் வர்றது, பக்கத்து வீட்டில் பேசுறது, எவனோ ஒருத்தன் ஜாடா மாலையாக சொல்கிறது, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாற்றம் எடுத்து போயிடும். குப்பை தொட்டியாக மனதை வைக்காதீங்க. வாசனை வீசுகிற அழகான பூக்கள் மலருகிற பூந்தொட்டியாக வைங்க. ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவர் சமூகத்தில் போய் ஆராதனை பண்ணுங்க, வசனத்தை வாசிங்க. உங்கள் மனசு நறுமணம் வீசக்கூடியதாக மாறும். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நீதிமொழிகள் 3:6 ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அவரை நீங்கள் நிறைய உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா, தேவ பிரசன்னத்தை, தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணி அபிஷேகத்தில் நிறைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த நெகட்டிவ் எல்லாம் வெளியில் போயிடும். தேவையில்லாத பேட் மெமரிஸ் எல்லாம் வெளியில் போயிடும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நறுமணம் வீசக்கூடிய அனுபவத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் பாதையை செவ்வையாக்க போகிறீங்க? குறிப்பாக இன்றைக்கி ஒரு பாயிண்ட்டுங்க, பகையை எத்தனை பேர் மறக்க போகிறீங்க? ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் முடியாட்டி பரவாயில்லைங்க, இன்றைக்கி ட்ரை பண்ணுறீங்க, முடியல, ஐயோ நான் கூட அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னேன் நடக்கலையே, கவலைப்படாதீங்க, நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார் டைம். ட்ரை பண்ணுங்க, கீப் ஆன் ட்ரையிங். சீக்கிரம் ஒரு நாள் பகை இல்லாத ஒரு
சமாதான புறாவாய் தேவ சமூகத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் வேற என்ன செவை பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துற காரியத்தை செய்யுங்க. நிச்சயமாக இந்த மாதம் கோணலானவைகள் செவ்வையாகும். ஆமென்.